உறவுகளே, பெண் பிள்ளை பிறந்துவிட்டால் தந்தைக்கு ஒரே கொண்டாட்டம்தான், தாயாருக்கோ அது திண்டாட்டம்தான். அப்படித்தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. தாயார் பெண் பிள்ளையை வெறுக்கிறார்கள், தந்தை பெண் பிள்ளையை கொண்டாடுகிறார். ஏன் இப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், தந்தை தன் மகளுக்கு கொடுக்கக்கூடிய பாசத்தின் அன்பின் வெளிப்பாடுதான் அவ்வாறு. தன் மகளை உயிருக்கு மேலாக நினைக்கக்கூடியவர் தந்தை. மகள் வராததற்கு முன்பு தன் மனைவியை தன்னுள் சமமாக அன்பு முழுவதும் கொடுத்து பாவித்தவர் கணவர். அப்போ தன்னுடைய மகள் வந்த பிறகு அந்த அன்பு கிடைக்கவில்லை, மொத்தமும் மகளுக்கு சென்று விட்டது என்ற கோபத்தின் வெளிப்பாடு தாயார் அந்த பெண் பிள்ளை மீது அன்பு குறைவாக காட்டக்கூடிய, சில தாய்மார்கள் வெறுப்பை காட்டக்கூடிய இது போன்ற நிகழ்வுகள் அமைகிறது, நடக்கிறது. எனவே தந்தைமார்கள் அது இயற்கையாகவே அவர்களுக்கு பெண்கள் என்பது சார்ந்த வாழ்க்கை என்பது தெரியும் எல்லோருக்கும். அதேபோல் பெண்கள் ஆணை சார்ந்தவர்கள் என்றாலும் அந்த ஆணுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அன்புக்கு இன்னொருவர் போட்டியாக வருவதை பெண்களால் ஏற்றுக்கொள்ளவோ விரும்பவோ முடியாது. அந்த பாகுபாடினால் வரக்கூடிய வெறுப்பு, விரக்தி குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளையும் சண்டைகளையும் ஏற்படுத்தி விடுகிறது. சில குடும்பத்தில் மாமியார் மருமகள் என்ற அளவுக்கெல்லாம் தாயும் பிள்ளையும் இருக்கிறார்கள். நம்மிடத்தில் நிறைய ஜாதகங்கள் அதுபோல் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். பிள்ளை வந்து கண்ணீர் வடிக்கிறது, தாயும் வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள், தந்தையும் வந்து கண்ணீர் வடிக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கிறது. ஏன் இந்த நிலைப்பாடு? கொஞ்சம் யோசித்து பார்த்து குடும்பத்தின் மீது கவனத்தை செலுத்தி குடும்பத்தை நடத்துங்கள். எல்லோருக்கும் சொல்கிறேன், பிள்ளைகள் நீங்கள் தாய் தந்தையை சமரசம் செய்து வையுங்கள். அதேபோல் குடும்பத் தலைவர் மகளையும் மனைவியையும் சமரசம் செய்து வையுங்கள். அவர்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். அதேபோல் தாய்மார்களே, நீங்களும் தந்தையின் மகளை அன்பை புரிந்து கொண்டு நீங்களும் ஒத்துழையுங்கள். அவள் நம்ம பிள்ளை, அவர் நம்ம கணவர் என்ற